ஒரு எஜமான இடத்துல 2 வாளிகள் இருந்தது. ஒன்று ஓட்டையில்லாத ஒரு நல்ல வாளி, இன்னொன்று ஓட்டையோடு கூட இருந்த ஒரு வாளி. இந்த வாளியிலே 2 வாளியிலும் எஜமான் ஒவ்வொரு நாளும் தண்ணி சுமந்து வருவார். வீட்டிற்கு கொண்டு வருகின்ற வேளைகளில் இந்த ஓட்ட வாளியில தண்ணி ஒளிகிட்டே வரும். வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது பாதி அளவு தான் தண்ணீர். இந்த 2 வாளிகளும் ஒரு நாளிலே சந்தித்துக் கொண்டது. இந்த ஓட்டை இல்லாத வாளி அந்த ஓட்ட வாளியை பார்த்து கேலி செய்தது. நீ ஓட்ட வாளியாக இருக்கின்றாய், உருப்படியாக எஜமானனுக்கு நீ தண்ணி சுமந்து கொண்டு வருகிறாயா? எல்லா தண்ணீரும் வழியிலே சிந்தி விட்டு வருகின்றாய் என்று கேலி செய்தது. இந்த ஓட்ட வாளிக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எஜமானிடத்தில் ஒரு நாள் அதை கேட்டு விடலாமே என்று சொல்லி கேட்டது. எஜமானனே, ஏன் என்னுடைய ஓட்டையை நீங்க அடைக்க கூடாதா? நான் ஓட்ட வாளியாக இருக்கிறேனே என்று சொல்லி அழுதது. ஓட்டவாளி அழுத பொழுது எஜமான் சொன்னாரு, ஓட்டவாளியே உன்னை நான் தான் ஓட்டையா வச்சிருக்கிறேன். எதற்காக தெரியுமா? வா என்று சொல்லி அந்த ஓட்ட வாளியை மறுபடியுமாக தூக்கி கொண்டு போய் காட்டின வேளைகளில் அந்த ஓட்ட வாளி பக்கமாக அநேக பூக்கள் பூத்திருந்தது. நிறைய செடி கொடிகள் வளர்ந்திருந்தது, செழிப்பா இருந்தது. எஜமான் சொன்னாரு, பாத்தியா, நீ வந்த பக்கமெல்லாம் செழிப்பாக இருக்கிறது, இந்த வாளி வந்த பக்கமெல்லாம் காஞ்சு போய் கிடக்கிறது. பாத்தியா, உன்னை எதற்காக நான் ஓட்டையாக வைத்திருக்கிறேன் தெரியுமா? இவர்களையெல்லாம் செழிப்பாக்குவதற்காக, தண்ணீர் இவர்களுக்கு பாய்ச்சும்படியாகத்தான் உன்னை வைத்திருக்கிறேன். நான் விவரம் இல்லாம உன்னை சுமக்கிறவன் அல்ல என்று சொல்லி சொன்ன பொழுதுதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவன் நோக்கி ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்தா என்று சொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது. பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் ஒவ்வொரு நாளும் அவனை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருந்தது. ஆனா பவுல் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடும், இந்த முள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் மகனே. அப்பொழுதுதான் பவுல் புரிந்து கொண்டார், தன்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் அவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருந்தது. தம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு சில முள்ள தேவன் அவரே நமக்காக வைக்கிறார். நாம் பெருமை அடைந்து விடாதபடிக்கு, நாம் மேட்டுமை அடைந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில முள்ளுகளை தேவனே அனுமதிக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவதற்காகத்தான் தேவன் சில முள்ளுகளை நமக்கென்று கொடுக்கின்றார். ஆகவே சில பலவீனங்களோடு கூட நீங்க இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், சில பிரச்சனைகள்ல இருக்கலாம். ஏன்னு தெரியுமா? இயற்கையாகவே மனிதன் பெருமை அடையக்கூடிய சுபாவம் உள்ளவனாக இருக்கின்றான். ஆகவே அந்த பெருமையிலிருந்து விடுதலை அடைவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில முள்ளுகளை நமக்குள்ளாக வைக்கின்றார்.